ஆண்டவராய் இயேசு நாமத்தில் சபையார் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கல்வாரி சிலுவை தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் உடைய பரிசுத்த சமூகத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவை அன்பின் தெய்வீக ஊற்று எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீர் தெரிந்து கொண்ட அந்த கொடூரமான அந்த பாதை, அப்பா, எங்கள் இரட்சிப்பின் அதிபதி நீர் பட்ட பாடுகள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் நாங்கள் கல்வாரி சிலுவையின் அண்டைகளை நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர், இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. சிலுவையிலிருந்து எங்களுக்கு உண்டாகிற நன்மைகளை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தியானித்து அவைகளை எங்களுடையதாக்கி கொள்ளுகிறோம். ஆமென். உலகம் கொடுக்க முடியாத மிகப்பெரிய தெய்வீக திட்டம், பரலோக ராஜாவின் தெய்வீக திட்டத்தினால் தேவ பிள்ளைகள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். அதை அறிய தெளியவும் புரிந்து கொண்டு எங்களுடையதாக்கி கொண்டு விசுவாசித்து எடுத்துக்கொண்டு சுதந்திரித்து கொண்டு அதை மேன்மை பாராட்டி கொண்டு அதுவே எங்கள் ஜீவனின் பலனாக்கி கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். கவனிச்சிங்களா? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே வளருங்கள், அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அவ்வளவுதான். அழிலேயே சொல்லுவோம். அப்போது தேவனுடைய கிருபைக்கு தான் இன்றைக்கி ரொம்ப மன்றாடிக்கிட்டு இருக்கிறோம். தேவரீர் கிருபதாரம் கிருபதாரம் கிருபதாரம். சும்மா கெஞ்சிகிட்டு இருக்கிறனால கிருபை வருமா அப்படின்னா வராது. இங்கே அழகாக சொல்கிறாரு, தேவனுடைய கிருபை எதினால் வருமாமா? மறுபடியும் படிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். யார் அறியணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனையும் அவருடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே தான் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு நம்ம அதிகமாய் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வேதத்துக்கு அதிகமாய் முதலிடம் கொடுக்கணும். கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள். அதிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லாமல் இல்லை. நித்திய ஜீவன் அதில் தான் இருக்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். அன்றைக்கு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னாரு. அதே மாதிரி வந்திருக்குது. சிலர் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி கொடாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்களுக்கு ஏற்ற சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு அநேகர் போகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாமே பைபிளில் தான் இருக்குது. நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாக இருங்கள். நீங்கள் அறிந்து கொள்ளுகிற சத்தியத்தை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள். அது இன்னாரிடத்திலே நீங்கள் கற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்து நிச்சயித்து இருங்கள். நான் 1987 ரட்சிக்கப்பட்டேன். உலகத்தில் மெய்யான கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. இயேசுவே எனக்கு தரிசனமாகி அவர்தான் மெய்யான கடவுள் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி, அந்த தரிசனத்துக்கு பின்பாக அவருடைய முகம் விட்டு என்னால் விலக முடியல. ஆனால் இந்த இயேசுவை குறித்து அறிய வேண்டும் என்று ஆசை.
யார் எனக்கு சொல்லி தருவா? போய் எவ்வளோ வாஞ்சித்து அலைஞ்சு தெரியுங்களா? அந்த காலத்தில் ஒரு போதகருக்கு கிடைச்சார். அவர்கிட்ட போய் உட்காந்து எப்போவும் தொல்லை பண்ணுவேன், இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயான்னு. அவர் என் தொல்லை தாங்க முடியாமல் என்னை தூக்கி பைபிள் காலேஜில் சென்னைக்கு போ அப்படின்னு அங்கே அனுப்பி வச்சார். நாங்கள் போய் ஆண்டவங்க தான் முதல்ல கடையில் போய் ஒரு பைபிள் வாங்கிட்டு, எனக்குன்னு ஒரு பைபிள் வாங்கிட்டு அங்கே போகிறேன். போய் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தேன். ஒன்றும் தெரியாதவனுக்கு அது பரவாயில்ல, ஆனால் அது எனக்கு போதவே இல்லை, அது எனக்கு பத்தவே இல்லை. ஏதோ இருக்குது, இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் எனக்கு சரியான போதனை கொடுக்கப்படலை. என் உள்ளம் தேடிக்கிட்டே இருந்துச்சு. பல நாள் தேடினது. தேடுங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். சத்தியத்தை யார் அதிகமாக தேடுறாங்களோ, வாஞ்சிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் தேவன் வெளிப்படுத்துவார். வாஞ்சியுள்ள இருதயம், தாகமுள்ள இருதயம், தவனமுள்ள இருதயம் என்ன செய்யும்? தேவனாலே திருப்தி அடையும். அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி போராடி ஆண்டவர்கிட்ட ஜீவித்த பொழுது எனக்கு இந்த சத்தியம் எனக்கு வெளிப்பட்டுச்சு. எவ்வளவோ காலங்கள் எனக்கு காலங்களுக்கு முன்பாக இது கிடச்சிருந்தா நலமாக இருக்குமே அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், ஏங்குகிறேன். ஆனால் என் காலத்துக்கு பிறகு யார் மறுபடியும் இந்த சத்தியங்களை உங்களுக்கு போதிப்பார் என்று எனக்கு தெரியல. அதனால தான் நான் என்ன செய்கிறேன்னா, வாரம் இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டு உங்களோடு கூட இந்த தேவ சத்தியத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் காலம் ரொம்ப கடைசியாக இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருக்குது. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னொன்று, எனக்கெல்லாம் வயசாகிட்டு இருக்குது. நல்ல இளமையில் நல்ல திடகார்த்தமாக இருந்த நாட்களில் எனக்கு கிடைக்காத ஒரு சத்தியம் இந்த கடைசி காலத்தில் கிடச்சிருச்சு. அதுதான் எனக்கு என்ன செய்ய முடியல, மக்களுக்கு போதிக்க வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் எனக்கு உண்டாயிருக்குது. ஆனால் வாஞ்சிக்கணும் தேவ பிள்ளைகளே. குழந்தைகள் பாலுக்கு வாஞ்சிக்கிறது போல திரு வசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சியாக இருந்தோம்னா தான் இந்த உலகத்தில் பலன் கொண்டு ஜீவிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷனுக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. இந்த சரீரத்தினுடைய உணவு எப்படியெல்லாம் சாப்பிட்டா, எப்படியெல்லாம் ஜிம்முக்கு போனால், எப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறான், நேரத்துக்கு என்ன புசிச்சா எப்படியெல்லாம் நோய் இல்லாமல் வாழலாம், சத்து எடுத்துக்கிட்டால் எப்படி வாழலாம்னு இருக்குது இல்லை அறிவு. ஆமாம், அதே மாதிரி தான் உள்ளான மனுஷன் என்று ஒருவன் இருக்கிறான். அதுதான் மனது, அதுதான் உயிர். அந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்ற தேவனுடைய வசனம்தான் அதற்கு உணவு. அந்த மனுஷனுடைய பசி வசனத்தில் தான் இருக்குது. ஆனால் உலகத்தில் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு தேவையானது கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து தேவன் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த பிறகு ஒரே ஒரு 11 நாள் தான் அப்படியே நடந்து போனால் என்ன செஞ்சிடலாம், கானானுக்கு போய் சேர்ந்துடலாம். அதுதான வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனால் இந்த கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவர்களுடைய பழைய வாழ்க்கை, அடிமைத்தன கட்டு நுகம் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். அவர்கள் சிக்கி இருக்கிற அந்த சிக்கிலிருந்து எல்லாம் வெளியே வரணும். ஏனென்றால் இவங்க இன்னும் தேவனுடைய வசனத்தை கேட்டு பழக்கம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதுனால் உண்டாகிற நன்மைகள் இவர்களுக்கு இன்னும் தெரியல. உள்ளான மனுஷனில் ஒரு பலன் இல்லை என்றால் கானானில் இருக்கிற 7 ஜாதிகளை துரத்த முடியாது. கானானில் இருக்கிற 32 ராஜாக்களை முறியடித்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சத்திய வசனம், அவருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியமாக இருக்குது. நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை வனாந்தரத்தில் சோதித்தார், அறிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், அங்கே அடுத்த வார்த்தை சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்த பொழுது உங்களுக்கு பசி தாகம் தீர்க்கப்பட்டது. உங்கள் வஸ்திரம் பழசாகவில்லை, உங்கள் பாதரட்சிகள் தேய்ந்து போகவில்லை. உங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லாத அந்த வனாந்தரத்தில் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை போஷித்த விதத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்று சொன்னாலே அவர் எல்லாம் வல்லவர். அவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தருகிறதற்கு அவர் போதுமானவர். இந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார்.
நம்முடைய மனசு மாம்சம் விரும்புகிறபடி போயிடக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு ஆவி, ஆத்மா, சரீரம். முன்ன சரீரம், அப்புறம் ஆத்மா, அப்புறம் ஆவியெல்லாம் கடைசியில் கடந்துச்சு. ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு? ஆவிக்கு முதலிடம் கொடுங்க, ஆத்மாவுக்கு முதலிடம் கொடுங்க, சரீரத்துக்கு 3வது இடம் கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் முரண்பட்டு அவர்கள் தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு போய் கொண்டே இருந்தாங்க. ஆனால் எகிப்தியா கர்த்தர் முன் வச்சு கூப்பிட்டாரு, கானானை முன் வச்சு தான் கூப்பிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். இவர்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருது அப்போல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய வசனத்தை வைத்து பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவு தெரியாமல் அவங்க என்ன செய்தாங்க? அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஆளப்பட்டு மனசு விட்டுட்டு தைரியம் இழந்து நம்ம அங்கேயே ஓடி போயிடலாம், பின்மாறி போவதை குறித்தே சிந்திச்சிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு பூமியில் உண்டாயிருச்சு. அதனால் என்ன செய்கிறாங்க? பிரச்சனைகளோடு கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக பழகி கொண்டார்கள். இதுவும் இருக்குங்க. அதனால் இப்படியே போனால் வனாந்தரத்தை விட்டு வெளியில் போக முடியாது. அப்படிப்பட்டவங்களை வனாந்தரத்தை விட்டு யாருமே வனாந்தரத்துக்கு வெளியே வந்தாங்களா? வனாந்தரத்தை விட்டு வெளியிலனா வனாந்தரத்தை விட்டு அவர் மீண்டும் எகிப்துக்கு போக அனுமதிக்கலை. ஆனால் அவர்களை கானானுக்கு போகவும் அனுமதிக்கலை. ஆனால் அந்த கூட்ட மக்கள் எங்கே போக வேண்டி இருந்துச்சு? வனாந்தரத்திலேயே சாக வேண்டி இருந்துச்சு. அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைச்சாரா? இல்லையே. அவர்கள் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்பதை பலமுறை பரிசோதித்தும் தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தும் அவர்கள் விசுவாசியாமல் போனபடியினால் அந்த சந்ததியார் வனாந்தரத்தில் என்ன பண்ண வேண்டியிருந்தது? சாக வேண்டி இருந்துச்சு. அப்போ நீங்கள் விசுவாசியுங்கள், கேள்வியில் மந்தமுள்ளவர்களாக இருக்காதீங்க, கேட்குறதை குறித்து கவனமாக இருங்க. அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எகிப்தில் எப்படி விடுவித்தார்? அங்கே அடிமைத்தனம் 430 வருஷம் அடிமைத்தனம் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டது என்றால் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அது அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் பூசப்பட்டது. தேவ பிள்ளைகளுக்கு அந்த ரத்தம் அடையாளமாக இருந்தது. அவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். ரத்தம் பூசப்படாத வீடுகள், மக்கள் செத்து போனார்கள். இதுதான விஷயம். இன்றைக்கி நமக்கு அதே தான். கல்வாரி சிலுவை என்று ஒன்று இருக்குது. அதில் கர்த்தராகிய இயேசு நமக்காக துடித்து ரத்தம் சிந்தி மரித்தார். தேவ ஆட்டுக்குட்டி. ஆமாம், அந்த ஆட்டுக்குட்டி அதனுடைய இரத்தத்தை, அதனுடைய பாடு என்ன, அது எதற்காக அப்படிப்பட்டது, அந்த ஆடு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தது. அதை கவனம் செய்து கொண்டே இருந்தால் போதும், இந்த வனாந்தரத்தை நாம் கடந்து விடலாம், கானானியில் போய் சேர்ந்து விடலாம். அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி சிலுவையை பற்றி சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்க ஆளே இல்லை. அப்படியே 4 வார்த்தை சிலுவை பற்றி சொன்னாங்க. சர்ச்சுக்குள்ளே வந்தேன். இங்கே வந்த உடனே போட்டு மிதி மிதிச்சாங்க. கர்த்தருக்கு பயப்படு, தாழ்மைப்படு, அடங்கு ஒடுங்கு, கீழ்ப்படி, ஊழியக்காரர் கீழ்ப்படி போட்டு பின்னி எடுத்தாங்க. தாழ்த்து, இன்னும் தாழ்த்து, நீ ஒரு புழு. யாக்கோபு சொல்கிறாரு, நான் ஒரு மனுஷன் இல்லை, நான் ஒரு புழுன்னா. தாவீதுன்னு சொன்னார், புழு. பார்த்தியா, புழுன்னு சொல்லு. புழு ஆண்டவரே நான். தாவீது சொன்னார், நான் ஒரு தெல்லு பூச்சி. பார்த்தியா, வசனத்தை பார், நல்லா பார், குத்துப்பார். ஆமாம் சொல்லு, நான் ஒரு தெல்லு பூச்சி. ஆமாம் ஆண்டவரே, நான் ஒரு தெல்லு பூச்சி ஆண்டவரே. இன்னொரு இடத்துல தாவீது சொன்னார், நான் ஒரு செத்த நாய் ஆண்டவரே அப்படின்னு. கவனிச்சியா? அதான் பிரசங்கமே. செத்த நாய் ஆண்டவரே, செத்த நாய். ஏசாயாவில் கந்தை. ஆமாம், என் நீதி எல்லாம் கந்தை. நான் ஒரு அழுக்கு சொல்லு, தூக்கி எறியப்படும் கருவேப்பிலை, சாப்பிட்ட பிறகு சாப்பாட்டில் இருந்து வெளியே எடுத்து வைக்கிற கருவேப்பிலை ஆண்டவரே, ஒரு கந்தை, ஒரு பூச்சி, ஒரு தூசி. இதுதான் பிரசங்கம். ஒன்றுக்கும் உதவாதவன், தாழ்ந்தவன், ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு தாழ்த்தி கொண்டு ஜீவிக்கணும். அப்படியே பல்லு பிடுங்கப்பட்ட ஒரு சிங்கம், ஒரு ராஜா மாதிரி இருக்கிற ஒரு சிங்கத்தை பிடிச்சி பல்ல பிடுங்கி போடுற மாதிரி ஒவ்வொரு நாள் பிரசங்கமும், ஒவ்வொரு நாள் தேவனுடைய வழிநடத்தலும் அப்படியே சக்தியை இழக்க வைத்து இந்த உலகத்தில் வியாதியாக தேவ சித்தம் தாங்கிக்கோ, துன்பங்கள் பாடுகள் வரும், எழுதியிருக்குதில்ல, வரும், ஏற்றுக்கோ, அவ்வளோதான். அதனால் உண்டாகிற மரணம் ஏற்றுக்கோ, இழப்புகள் ஏற்றுக்கோ,
எதைய குறித்தும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை அவர்கள் நமக்கு சொல்லியே தரல. எதையுமே மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை சிலுவை நமக்கு கொடுக்கிறது, அந்த பலனை கொடுக்கவில்லை. இயேசுவே ஒன்றும் இல்லாமல் வந்தார், உனக்கு என்ன? இயேசுவே தரித்திரர், உனக்கு என்ன? இயேசு எல்லாவற்றையும் இழந்தார், உனக்கு என்ன? அவர் எவ்வளவு துன்பத்தை சுமந்தார், அவர் தாங்கின துன்பத்தை தான் நீ சுமக்கிறியா? அவர் தாங்கின துன்பத்தை தாண்டி ஒரு துன்பம் உனக்கு வராது, இன்னும் துன்பப்படு. துன்பத்துக்குள்ளே என்ன ஆழமாக அழுத்துனாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, அந்த காலம் பயங்கரம். அதனால தான் என்ன செய்ய முடியல. ஆமாம், ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, ஒன்றும் வேண்டாம். நல்ல படுக்கை இல்லை, 30 வருஷமாக பாயில் தான் படுத்து கிடந்தோம். நல்ல சோறு இல்லை, எதையுமே விருப்பப்பட்டு வாழ முடியும். எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கி. அதான் இன்றைக்கி எனக்கு சத்தியத்தை கொடுங்க, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் உங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நல்ல கிறிஸ்தவர்கள் நல்ல பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து பாடுகளே ஜீவியம் என்று அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அப்பா, கிறிஸ்தவர்கள், பழைய கிறிஸ்தவர்கள் நான் சொல்கிற பிரசங்கத்தை ஏற்றுக்கவே முடியாது, அப்படியே புழு மாதிரி துடிப்பாங்க. ஆனால் புதுசாக வந்த கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஏனென்றால் வாழ்க்கை ஒரு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வாழ்ந்து பழகிவிட்டது. அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியல, அப்படியே தவித்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ உலகம். என்ன செய்கிறது? சரி, இன்றைக்கு நாம் இந்த வசனத்துக்குள்ளே உங்களை நான் போதிக்கிறேன். இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவமானம் என்கின்ற ஒன்றை அவர் சுமந்தார். போன வாரம் சிலுவையில் தரித்திரம் மகா பெரிய கொடுமை. தரித்திரத்தை விரும்பவே கூடாது. ஆனால் எனக்கெல்லாம் தரித்திரத்தை விரும்ப சொல்லி, தரித்திரமே வேணும், ஆசீர்வாதமே வேண்டானே சொல்ல வச்சு என்னையெல்லாம் ஜெபமனை வச்சு வாயின் அறிக்கையை செய்ய வச்சு வளர்த்தாங்க. ஆனால் போன வார செய்தியை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தரித்திரம் மகா கொடுமையானது. ஆதாமுக்கு அந்த தரித்திரம், ஆமாம், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், பூமியின் பலன் உனக்கு இனிமேல் கிடைக்காது, நீ நெற்றி வேர்வை சிந்தி நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு போகும் வரையிலும் நீ அதில் தான் இருப்ப அப்படின்னார். இது எவ்வளோ பெரிய கொடுமை. காயினுக்கு அப்படி தான் சொன்னார். ஆமாம், நீ எடுக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய், நீ பூமி தன் பலனை உனக்கு கொடுக்காது அப்படின்ட்டார். எவ்வளோ பெரிய கஷ்டம். உபாகமம் 28:48 ஒரு விஷயம் கூட படிங்க, அப்படியே கொஞ்சம் ரிப்பீட் பண்ண மாதிரி கூட இருக்கும், அப்படியே புதுசாக நீ போகிறதுக்கு படிங்க. சகலமும் குறைவுபட்டு, ஆமா, நீ சகலமும் குறைவுபட்டு, 1 பட்டினியோடும், பட்டினி 2 தாகத்தோடும், தாகம் 3 நிர்வாணத்தோடும், நிர்வாணம் 4 கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். ஆமா, சத்துருக்களோடு போராடிக்கிட்டு வாழ்றது. அப்புறம் அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பாருங்க, அழிஞ்சு தீர வரைக்கும் இருக்கும். அது மீட்பே கிடையாதுங்க. அழிஞ்சு தீரும் வரையிலும் இந்த தரித்திரம் என்கிற இந்த எக்கனாமிக் பொருளாதார குறைவு என்பது உன்னை அழித்து விடும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பயங்கரம்! இதை எப்படி நாம் ஆதரிக்க முடியும்? ஆமாம், இதிலிருந்து இயேசு நம்மை மீட்கும்படி கல்வாரி சிலுவையில் அவர் இதெல்லாம் அந்த குறைவுபட்டார், பட்டினி ஆனார், பசி ஆனார், நிர்வாணி ஆனார், சத்துருக்களால் சூழப்பட்டு, ஆமாம், மரண பரியந்தம் நொறுக்கப்பட்டு செத்தே போனார். அப்போ இதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று இயேசு அதை சொல்லும்போது, அப்போ என்னுடைய பாவத்தினுடைய கடன், என்னுடைய தரித்திரத்தை அவர் இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டார். எதற்குன்னே சொல்லுது, அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பதற்காக வந்து இந்த தரித்திர கடனை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் இனி நான் தரித்திரன் அல்ல, தரித்திரத்தை நான் இனி அனுமதிக்க மாட்டேன். என் மனதிலே நான் தரித்திரத்தை நான் அனுமதிக்க மாட்டேன், அதை ஆதரிக்க மாட்டேன். அது கொஞ்சம் கூட இருக்கட்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் முழுக்க இயேசு அதை ஏற்றுக்கொண்டு விட்டார், அதை என்னை விட்டு எடுத்து விட்டார். அவர் எடுத்திருக்கிறதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அது நான் கற்றுக்கொண்டேன். இது எவ்வளோ பெரிய சிலுவையில் எவ்வளோ அற்புதமான பாடம். இப்படி தானே ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சத்தியம் தெரியாததுனால தான் அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஜெபம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறான்? தரித்திரத்தை வெறுத்து தள்ளுகிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உண்டாயிருச்சு. என் ஆள் மனதில் நான் அடிமைத்தனத்தில் தரித்திரத்துக்கு என்னை அர்ப்பணித்திருந்தேன் பாருங்க, அதிலிருந்து நான் விடுதலை ஆனேன்.
எது என்னை அப்படி பண்ணுச்சு? கிறிஸ்தவத்தை பற்றி ஒழுங்காக போதிக்க தெரியாதவங்ககிட்ட உட்காந்துருந்த பாருங்க, அதுதான் என்னை இப்படி பண்ணுச்சு. இருந்தாலும் என்ன செய்கிறோம்? உடைக்கிறோம். வேண்டாம், அந்த தரித்திர கட்டு வேண்டாம். நல்ல துணி போடணும், நல்ல சாப்பிடணும், நல்ல உணவு, நல்ல இடத்துல வாழணும், நல்லா படுக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே வந்துச்சு பாருங்க. வந்துச்சு. அதில் வெளியில் வாழ தொடங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏனென்றால் வாயின் வார்த்தைகள் அப்படியே இருக்குது, உள்ள அப்படியே போயிடுச்சு. அதை எதிர்த்து போராடி வெளியில் பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து போராடி வெளியே வரத்தக்கதாக நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தி போராடத்தக்கதாக நீங்கள் இன்னும் போராடுகிறதாக நீங்கள் ஆகலையேன்னு சொல்கிறார். போராடணும், எதிர்த்து போராடணும். அதுக்கு ஒரு வலிமை வேணும். வந்துட்டேன் வெளியில். இன்றைக்கு உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறேன், கவனிங்க. உங்களுக்கு நலமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. ஆமாம், பாளையா சொல்கிறதும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, அவர் வசனத்தில் தான் போதிக்கிறாரு அப்படின்னு ஏற்றுக்குங்களேன். இப்போ என்ன விஷயம்? இல்லை வேண்டானாலும் விட்டுருங்க, அது உங்கள் இஷ்டம். சத்தியத்தை எப்படி விசுவாசிக்க அப்படி தான் அது நம்மை வாழ வைக்கும். கேளுங்க. முதல்ல, அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இதை கொஞ்சம் கவனிங்க ஆழமாக. இயேசு கிறிஸ்து அவமானத்தை சிலுவையிலே சுமந்தார். சிலுவை ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இயேசுவுக்கு கொடுத்தது. இயேசுவுக்கு